Hi, NCRT, Grade 11, Chapter 7, Equilibriumத்தோடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 7.49 calculate the pH of the following solution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம கான்சன்ட்ரேஷனாக மாற்றிக்கணும். 2 கிராம் ஆஃப் தாலியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இன் 2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னது 2 கிராமு, ரைட்டா, இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட், டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ தாலியம் ஹைட்ராக்சைடுடைய மோலார் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 221. ஸோ அப்போ 221 இன்ட்டு நமக்கு என்ன இருந்ததுல 2000. ஏன்னா 2 லிட்டர்னால எம்எல்ல 2000 ஆயிரும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2 வரும், 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எம் தட் இஸ் ஈக்குவல் வரும் நமக்கு 1/221 கான்சன்ட்ரேஷன். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தாலியம் ஹைட்ராக்சைடு தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். ஏன்னா 1:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போ OH மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/221. அப்போ 1/221 நான் போட்டேன் அப்படின்னா 0.0045 எனக்கு வருது. ரைட்டா, 0.0045. ரைட், இப்போ நான் POH கண்டுபிடிச்சிடலாம். அப்போ POH தட் இஸ் ஈக்குவல் டு நான் வரும் மைனஸ் லாக் ஆஃப் 0.0045. ஸோ இதுக்கு நான் லாக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னா POH தட் இஸ் ஈக்குவல் டு 2.34 அப்படின்னு வருது. ஸோ pH கேட்டிருக்காங்க. pH தட் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 2.34 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 11.65 வருது. இதுதான்ப்பா pH. ரைட்டா, ஸோ போன 48 மாதிரி தான் இதுவும். பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இங்கே கான்சன்ட்ரேஷன் டேரெக்டாக கொடுக்காம வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கான்சன்ட்ரேஷனாக மாற்றணும். ரைட்டா, அடுத்து பி பாருங்கள். ஸோ இது ஏ சால்வ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் பி பாருங்கள். 0.3 கிராம் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் என்னது 0.3 கிராம் அண்ட் இன்ட்டு 1000. நான் எம்எல்ஏ போடுறேன், இன்ட்டு 1000. கீழே அதோடைய மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 74 இன்ட்டு எவ்வளோ மேடப் வால்யூம் பாருங்கள் 500 ml. ஸோ அதனால தான் எம்எல்ஏ போட்டிருக்கேன். ஸோ இது 1 டைம், இது நேரம் நமக்கு 2 டைம். அப்போ 0.6 டிவைடட் பை 74. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு என்ன வருது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0.008 வருதுப்பா. ரைட்டா, இது கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 2 OH இருக்குது. ஸோ அப்போ இது 1:2 ரேஷியோ இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் 2 இன்ட்டு 0.008. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0.016ன்னு வரும். இதுதான் OH உடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், POH போடலாம். POH தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் 0.016. ஸோ அப்போ POH வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.795 வருது. ஸோ அப்போ pH தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போடுவோம் 14 மைனஸ் 1.795 தட் இஸ் ஈக்குவல் டு 12.21. ஸோ இதுதானது அந்த சொல்யூஷனுடைய pH. ரைட், ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். 0.3 கிராம் ஆஃப் NaOH dissolved in 200 ml அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கு அதே மாதிரி மொலாரிட்டி கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், 0.3 கிராம் இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை அதோடைய மோலார் மாஸ் என்னது 40 இன்ட்டு மேடப் வால்யூம் 200 ml தான். ஸோ 200. ஸோ இது 1 டைம், இதுனா நமக்கு 5 டைம்ஸ் ஆயிரும். அப்போ 1.5 டிவைடட் பை 40 அப்படின்னு வரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா NaOH எடுத்திங்கன்னா ஒரு OH தான் ரிலீஸ் ஆகும். அப்போ NaOH உடைய கான்சன்ட்ரேஷனும் OH உடைய கான்சன்ட்ரேஷனும் சேம் தான். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1.5/40 போட்டிங்கன்னா 0.0375 வருது. ஸோ இதுதான் கான்சன்ட்ரேஷன். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், POH கண்டுபிடிக்கலாம். இப்போ POH தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் 0.0375. ரைட்டா, அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1.425 வருதுப்பா. இதுதான் இது POH உடைய வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா pH தட் இஸ் ஈக்குவல் டு 12.57 இருக்குது. ஏன்னா அது நமக்கு 14 மைனஸ் 1.425 போட்டிங்க அப்படின்னா 12.57 வரும். இதுதானது pH. ரைட்டா, ஸோ லாஸ்ட்டு பாருங்கள். லாஸ்ட்டு வந்து ஆசிடாக கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக pH போட்டலாம். அதுக்கு 13.6 மோலார் டைலூட்டட் வித் வாட்டர் டு 1 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன இருக்குன்னா இதை எப்படி போடுவோம், V1 M1 தட் இஸ் ஈக்குவல் டு V2 M2 ஃபார்மாக போடுவோம். V1ல் 1 ml ஆஃப் சொல்யூஷன், அதோடைய கான்சன்ட்ரேஷன் 13.6 அண்ட் டைலூட்டட் டு என்னது 1000 ml வித் வாட்டர். அப்போ 1000 இன்ட்டு M2 நமக்கு தெரியாது. அப்போ M2 கண்டுபிடிக்கணும். M2 தட் இஸ் ஈக்குவல் டு 13.6 டிவைடட் பை 1000. ரைட்டா, இப்போ 13.6 டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் 0.0136 வரும். இதுதான் என்னது மொலாரிட்டி.
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H. இங்கேயும் நமக்கு 1:1 ரேஷியோல தான் இருக்கு. அப்போ HClோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து Hஓட வேல்யூ. அப்போ pH that is equal to minus log of concentration of H plus. ஸோ அப்போ மைனஸ் லாக் ஆஃப் 0.0136. அப்போ இதுக்கு நம்ம மைனஸ் லாக் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.866. ஸோ இதோடைய pH வேல்யூ என்னது நியர்லி 1.86. ஸோ இதுதான் pH, ரைட்? இப்போ 4க்குமே நம்ம என்ன பண்ணியாச்சு, pH கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் நம்ம கான்சன்ட்ரேஷனை நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான், ரைட்? தேங்க்யூ.